வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் சிநேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் புகழாரம். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் பாரதியார் ஆற்றிய பங்களிப்புகள் ஒப்பில்லாதவை என சுட்டிக்காட்டல். சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி. தாய்மொழியான தமிழின் மகத்துவத்தை உலகறிய செய்தவர் பாரதியார் என்று கூறி பெருமிதம். கேரளத்தில் இரண்டாம் கட்டமாக வடபகுதியில் உள்ள 7 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு. கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் வாக்களித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். வெனிசுலா கடற்பகுதியில் ஓர் எண்ணெய் கப்பலை அமெரிக்க படையினர் கைப்பற்றியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தகவல். எண்ணெய் போக்குவரத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி கொண்டு சென்றதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாரதியாரின் கவிதைகள் துணிவை தூண்டியதாகவும் அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை அவர் ஒளிர செய்தார் என்றும், நீதியான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் பாடுபட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் பாரதியார் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒப்பில்லாதவை என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திகள், நவீன தமிழ் இலக்கியத்தின் சிற்பி சுப்பிரமணிய பாரதியார் என குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய அரசு செய்த அட்டூழியங்களை துணிந்து எதிர்த்து தேசபக்தி நிறைந்த கவிதைகளால் சுதந்திர வேட்கையை தூண்டியதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக சீர்திருத்தங்கள் மூலம் நியாயமான, சமத்துவமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான இந்தியாவின் நாகரிக இலக்கை அவர் முன்னெடுத்ததாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், பெண் விடுதலை, சமத்துவம், தேசிய உணர்வு, மொழிப்பற்று ஆகிய உயர்ந்த கொள்கைகளை தனது எழுத்துக்களால் மக்கள் மனங்களில் விதைத்து புதிய சிந்தனைகளுக்கு ஒளியூட்டிய விடுதலை சிந்தனையாளர் பாரதி என குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழியான தமிழின் மகத்துவத்தை உலகம் அறிய செய்தவர் பாரதியார் என்று தெரிவித்தார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், தமது எண்ணங்களாலும் எழுத்துக்களாலும் விடுதலை கனல் மூட்டிய புரட்சியாளர், சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை பேசிய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்றைய அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்தையும் அன்றே எழுதியவர், வாழ்க்கை முறைகளையும் நன்னெறிகளையும் தன் எழுத்துக்களால் சுடர்விட செய்தவர் பாரதியார் என்று குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழியையும் தாய் நாட்டையும் உயிரென கொண்டிருந்தவர் பாரதியார் என தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள செய்திகள், அறிவின் ஒளியாலும் எழுத்தின் தீயாலும் விடுதலையின் கனலை மனிதர்களின் உள்ளங்களில் ஏற்றிய புரட்சியாளர் சுப்பிரமணிய பாரதியார் என்று குறிப்பிட்டார். சமூக நீதியும் சமத்துவமும் பெண் உரிமையும் வலியுறுத்தி காலத்தை தாண்டிய சிந்தனைகளால் தன் பாடல்கள் மூலம் சமூக மாற்றத்திற்கான பாதையை திறந்தவர் என்றும் நாகேந்திரன் குறிப்பிட்டார். கேரளத்தில் இரண்டாம் கட்டமாக வடபகுதியில் உள்ள 7 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கேரளத்தின் தென்பகுதியில் உள்ள 7 மாவட்டங்களில் டிசம்பர் 9ஆம் நாள் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக வடபகுதியில் உள்ள திருச்சூர், பாலக்காடு, மலைப்புறம், வயநாடு, கண்ணூர், கோழிக்கோடு, காசர்கோடு ஆகிய 7 மாவட்டங்களில் 604 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. மக்கள் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டத்தின் இடைக்கடவு சேரிக்கல் தொடக்கப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். திருச்சூர் மாவட்டம் அந்திக்காடு நடுநிலைப் பள்ளியில் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் வாக்குப்பதிவு செய்தார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சாமா முகமது கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நண்பகல் 12 மணி நிலவரப்படி 35 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தன.
வெனிசுலா நாட்டின் கடற்பகுதியில் ஓர் எண்ணெய் கப்பலை தங்கள் படையினர் கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கரீபியன் கடற்பகுதியில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை தடுப்பதாக கூறிக்கொண்டு தனது கடற்படை கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. அப்பகுதி வழியாக வரும் படகுகளை மறித்து கடத்தல்காரர்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் கைது செய்துள்ளதாகவும் அவ்வப்போது அமெரிக்கா செய்தி வெளியிட்டு வருகிறது. இது தனது நாட்டுக்கு எதிரான செயல் என்றும் தனது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி என்றும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் பேசிய அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசுலா கடற்பகுதியில் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை தங்கள் படையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தார். அது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்பட்ட நிதி 1275 கோடிதான் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கிய நிதி 1432 கோடி என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 58,70,000 ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கீதா தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களையும், மின்கலனால் இயக்கப்படும் சிறப்பு சக்கர நாற்காலி 5 பேருக்கும், 10 பேருக்கும் மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரமும், 5 பேருக்கு காதொலி கருவியையும் ஆகியவற்றை தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். இதன் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியபோது 36 மாநிலங்களை கொண்ட மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக 2025 முதல் 2026 ஆண்டுக்கான ஒதுக்கிய நிதி 1275 கோடிதான் என்றும், ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கிய நிதி 1432 கோடி என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் குமார், சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மோகன்குமார் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளும் திமுகவினரும் கலந்து கொண்டனர். குத்தாலத்தில் புதியதாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கும்பகோணம் பிரதான சாலையில் உள்ள குத்தாலத்தில் 2,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு பேசியபோது, குத்தாலத்தில் 2021 ஆண்டு முதல் 2025 வரையில் 36 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதியதாக கட்டப்பட்டு உள்ள மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் 1 மாத காலத்திற்குள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜகுமார், நிவேதா, முருகன், பன்னீர்செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர். திருப்பரங்குன்றத்து போல் கடவுள், மதம், ஜாதி பெயரால் கட்சிகள், அமைப்புகள் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பங்கேற்று உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் எங்கும் போக மாட்டார். பின்னர் வருகின்ற 5ஆம் தேதி சென்னையில் அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திருப்பரங்குன்றத்து போல் கடவுள், மதம், ஜாதி பெயரால் கட்சிகள், அமைப்புகள் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதை சீர்குலைக்கும். இதை அரசும் நீதிமன்றமும் சரியாக செய்யும் என்று நம்புகிறோம் என தெரிவித்தார். ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு எந்த கட்சி வெற்றி பெறும் நான் ஒன்னே மாநில தலைவர், நீங்களும் ஒரு தலைவரா அவங்களோட நான் என்ன சொல்றேன், எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்வதுதான் சரியாக இருக்கும். மற்ற கட்சிகளை பற்றி நாம் விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய
பாஜக அரசு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவற்றை கையில் வைத்துக் கொண்டு முயற்சிகளை முன்னெடுப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் ராம்நகரில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் காலத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றி எடுத்து உரைத்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியபோது, ஒவ்வொரு பூத்திற்கும் உட்பட பகுதிகளில் அரசின் சார்பில் செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகளை படிவத்தில் பூர்த்தி செய்து திமுக அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது, இந்நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய செந்தில் பாலாஜி, பெரியார் நூலகம் மற்றும் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனையை முன்னெடுத்து வருவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக அரசு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவற்றை கையில் வைத்துக் கொண்டு முயற்சிகளை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார். 5 வருஷம் அரசாங்கம் இருக்கு. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆண்டு அறிவிக்கிறோம். போன வருஷம் லேப்டாப் அறிவிச்சோம். பட்ஜெட்ல எப்ப சார் அறிவிச்சாங்க? இப்ப சட்டமன்றத்துல போன வருஷம் அறிவிக்கப்பட்டது. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப அதுக்கான டெண்டர் முடிஞ்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து இப்ப லேப்டாப் வர தொடங்குது. வந்த பிறகு கொடுப்போம். இல்லைன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, அவசர கதியில லேப்டாப் டெண்டர் முடிச்சாங்க, அவசர கதியில அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க, அவசர கதியில வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் வரும்ல. எல்லாரும் ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஒரே நேரத்தில் 20 லட்சம் லேப்டாப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஆகுதோ, எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ வர வர மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறது தான் அரசனுடைய நோக்கம். அதனால தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டு தான் இருக்கும். அரசனுடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்கள். ஒரு மாணவ செல்வங்களுக்கான லேப்டாப் அது ரொம்ப கண்ணும் கருத்தும் முதலமைச்சர்கள் அதுல சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. அதனால நிச்சயமா தொடங்கி வைக்க போறாங்க. இப்ப விடுபட்ட மகளிர் உரிமை தொகையும் முதலமைச்சர்கள் இப்ப தொடங்கி வைக்க போறாங்க. யார்கிட்டலாம் மனு வாங்கினாங்களோ அதுல தகுதியுள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. அதனால அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கட்டளை. அது பிரகாரம் தான் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கோவையும் அப்படிதான் வளர்ச்சி அடைந்தது. நன்றி. கீழ்பெனாத்தூர் அருகே புதியதாக கட்டப்பட்ட வட்ட செயல்முறை கிடங்கினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூர் சிறுகொத்தானில் 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட வட்ட செயல்முறை கிடங்கினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வட்ட செயல்முறை கிடங்கினை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதில் மண்டல மேலாளர் நிர்மலா பிரியதர்ஷினி, கண்காணிப்பாளர் ஆனந்தராஜ், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், துணை பதிவாளர் வினோத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். திருப்பரங்குன்ற வழக்கில் சிறையில் அடைத்துள்ளவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக தமிழக அரசுக்கு மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சன்னாசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சில பாஜக கட்சி உறுப்பினர்களை தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஜக உறுப்பினர்களை பாஜக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினர் சார்பில் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சன்னாசி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் தீபத்தூணில் தீபம் ஏற்ற முயன்ற போது இந்துக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதனை திமுக அரசு செய்தது. இதையடுத்து சிறையில் அடைத்துள்ளவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக எந்த இடத்தில் பொதுக்கூட்டம் போட்டாலும் வெற்றி பெற முடியாது என்று திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மண்ணூரில் திமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் கோபால் பேசியபோது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்றும், தவேக எந்த இடத்தில் பொதுக்கூட்டம் போட்டாலும் வெற்றி பெற முடியாது என்றும் தெரிவித்தார். இதில் தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் செல்வம், கலை இலக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் அருளானந்தம், திமுக கிளை செயலாளர் அருள்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் 275 பிரச்சினைகளுக்கு பல்வேறு துறைகளில் தீர்வு காண்பதற்காக ஸ்மார்ட் இந்தியா ஏகத்தான் போட்டி நடத்தப்படுவதாக அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் துணைத் தலைவர் அபய் ஜெர்ரி தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியில் மத்திய அரசின் சுரங்க நிலக்கரித்துறை சார்பில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்காக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடைபெறுகிறது. இதில் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் துணைத் தலைவர் அபய் ஜெர்ரி, கல்லூரி தலைவர் சாய் பிரகாஷ், லியோ, முத்து ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். பின்னர் இந்த போட்டியில் குஜராத், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 200 மாணவர்கள் 20 குழுக்களாக கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதையடுத்து அபய் ஜெர்ரி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் வெற்றி பெற்று வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 275 பிரச்சினைகளுக்கு பல்வேறு துறைகளில் தீர்வு காண்பதற்காக இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது என தெரிவித்தார். கோவையில் உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு HROCS மனித உரிமை கழகத்தின் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு HROCS மனித உரிமை கழகத்தின் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் HROCS மனித உரிமை கழகத்தின் தலைவர் முஸ்தபா பட்டாம்பி தலைமை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகில் உள்ள அனைத்து மக்களின் உரிமையை பாதுகாப்பதை வலியுறுத்தி மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுவதாகவும், அனைத்து தரப்பினருக்கும் வேற்றுமைகள் இன்றி சம உரிமை வழங்குவதே மனித உரிமைகளின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு மளிகை பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கோவை மாவட்ட தலைவர் காஜா HROCS மனித உரிமை கழகத்தின் பல்வேறு மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம், மேயர் ராமநாதன், பகுதி கழக செயலாளர் கார்த்திகேயன், உறுப்பினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளிடம் துரை சந்திரசேகரன் பேசிய போது, முதலமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாகவும், திமுக அரசு தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வார்டு 1 மற்றும் 2வது வட்டத்தில் வீடு வீடாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கும்பகோணத்தில் தொழிற்சங்கங்களின் அங்கீகாரத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் உள்ள தொழிற்சங்கங்களுக்கான அங்கீகார தேர்தல் நடைபெற்றது. இதில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அனைத்து தொழிலாளர் நலசங்கம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட 8 தொழிற்சங்கத்தினர் தேர்தலில் போட்டியிட்டனர். இத்தேர்தல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கும்பகோணம் கோட்டை அலுவலகம் எதிரே உள்ள மாநகராட்சி கலையரங்கில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மொத்தம் 545 வாக்குகளில் 446 வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் 81 விழுக்காடு பெற்றது. இதைத் தொடர்ந்து உதவி தேர்தல் அலுவலர் சம்பத் தலைமையில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வெற்றி செல்வன் வாக்கு எண்ணிக்கையை தொடங்கினார். கோவையில் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை, உக்கடம், டவுன்ஹால் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் திமுகவினர் எந்த ஷா வந்தாலும் குஸ்காதான் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டி உள்ளனர். இந்த போஸ்டரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளின் படங்கள் இடம்பெற்று உள்ளன. இதனால் உக்கடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே புனல்வாசலை சேர்ந்த சந்துரு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தேவதாஸ், ஜெயராஜ்சாமி, முருகவேல், கருப்புசாமி, வேல்முருகன், அருண்குமார், முனியசாமி ஆகியோரிடம்
1,00,000 வீதம் பணம் பெற்று மோசடி செய்துள்ளார். இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் தேவதாஸ் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த சந்துருவை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் சொந்த ஊருக்கு வந்த சந்துருவை கெங்கவள்ளி காவல்துறையினர் உதவியுடன் தூத்துக்குடி காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். அப்புராசபுத்தூரில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஐம்பொன் சிலை, பித்தளை பூஜை பொருட்களை திருடிய 2 வாலிபர்களை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அப்புராசபுத்தூரில் கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி மர்ம நபர்கள் கோவிலின் முன் கதவை உடைத்து 70,000 மதிப்பிலான ஐம்பொன்னால் ஆன அம்மன் சிலை மற்றும் பித்தளை பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோவில் அர்ச்சகர் ராமலிங்கம் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் அசோக்குமார், சிறப்பு உதவி ஆய்வாளர் நரசிம்ம பாரதி ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பூக்கொள்ளை தெற்கு தெருவை சேர்ந்த ராஜசேகரன், முகமது அலி ஆகியோர் என தெரிய வந்தது. பின்னர் இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த ஐம்பொன் அம்மன் சிலை மற்றும் பித்தளை பொருட்கள், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை மீட்டனர். இதையடுத்து இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படையினரை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் பாராட்டினார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறுமியின் தந்தை மற்றும் சகோதரனுக்கு தலா 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வரை 15 வயது சிறுமியை அவரின் தந்தை உதயகுமார், சகோதரன் ஜெய் ஆகிய இருவரும் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளனர். இதுகுறித்து சிறுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்த நிலையில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடினார். இந்த வழக்கின் முடிவில் தந்தை மற்றும் சகோதரன் இருவருக்கும் உறவினர் மற்றும் இரத்த சம்பந்த உறவு முறை என்ற 2 பிரிவுகளின் கீழ் தலா 14 ஆண்டுகள் சிறையும் 50,000 அபராதமும் நீதிபதி உமா மகேஸ்வரி விதித்தார். மேலும் இளம் பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார். இதையடுத்து இருவரையும் திருவொற்றியூர் காவல்துறையினர் சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி அவர் படித்த பள்ளியில் அவருடைய சிலைக்கு மாநகர் காவல் துணை ஆணையாளர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருநெல்வேலி மாவட்டம் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் படித்தார். இந்நிலையில் மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாநகர் காவல் துணை ஆணையாளர் பிரசன்னகுமார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாரதியாரின் பாடல்கள் பாடி பாரதியாருக்கு கவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பள்ளியில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு காவல்துறை துணை ஆணையாளர் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவப்படுத்தினர். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் கற்சிற்பங்கள் வடித்து சாதனை படைத்த மாமல்லபுரம் சிற்ப கலைஞருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய விருது வழங்கியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் 5 ரதம் சாலையில் சிற்பி பாஸ்கர் கற்சிற்ப கூடம் வைத்துள்ளார். இவர் மாமல்லபுரம் அரசினர் சிற்பக்கலை கல்லூரியில் கற்சிற்ப பிரிவில் விரிவுரையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நார்வே, அயர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள இந்து கோவில்களுக்கு சுவாமி சிலைகள் வடித்து கொடுத்து உள்ளார். அதேபோல் வெளிநாடுகளில் உள்ள பூங்காக்களுக்கும் அலங்கார கற்சிற்பங்களும் ஆயிரக்கணக்கில் வடித்து கொடுத்து உள்ளார். இவருடைய கலைத்திறனை பாராட்டி தமிழ்நாடு அரசு கலைச்செம்மல், பூம்புகார், பெருந்தச்சன் போன்ற பல்வேறு விருதுகளை வழங்கியுள்ளது. அவருடைய சாதனையை பாராட்டி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறந்த கற்சிற்ப கலைஞருக்கான தேசிய விருது வழங்கி சிறப்பித்தார். தேசிய விருது பெற்று டெல்லியில் இருந்து மாமல்லபுரம் திரும்பிய சிற்பி பாஸ்கரனுக்கு மாமல்லபுரம் நுழைவு வாயிலான கங்கை கொண்டான் மண்டபம் அருகில் வானவேடிக்கையுடன் மல்லை தமிழ் சங்கத்தினர், மாமல்லபுரம் சிற்ப கலைஞர்கள் வரவேற்பு அளித்தனர். சிற்பக்கலைக்கு இந்திய அளவில்
விருது பெற்று மாமல்லபுரத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார் நம்முடைய கலைச்செம்மல் பெருந்தச்சன் தா பாஸ்கரன் அவர்கள். நேற்றைய தினம் இந்திய நாட்டின் கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற 18 விருதுகளில் கற்சிற்பத்திற்கென்று சகோதரர் பாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய தலைமையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த சிற்பக்கலைக்கு அடுத்த ஒரு மைல்கல்லாக நாம். தஞ்சாவூரில் பயணிகளை ஏற்றுவதில் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் காலையில் அதிக அளவில் வேலைக்கு செல்பவர்களும் மாணவர்களும் இங்கிருந்து புறப்படும் பேருந்துகளில் பயணம் செய்வார்கள். இதனால் பயணிகளை ஏற்றுவதில் அரசு பேருந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே எப்பொழுதும் மோதல் ஏற்படும். அதேபோல் இன்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை ஏற்ற முற்பட்டார். இதில் கோபமடைந்த அரசு பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து தங்களுடைய பேருந்துகளை முன்னால் நிறுத்தி வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு காவல்துறையினர் தலையீட்டு பேச்சு நடத்தினர். அதைத் தொடர்ந்து காவலர்கள் பயணிகளை முன்கூட்டியே ஏற்ற முற்பட்ட தனியார் பேருந்தை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவன் பிரகதீஸ்வரன் பிறந்தநாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வினோத்குமார் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் உதவி தலைமை ஆசிரியர் ஜெயராணி, ஆசிரியை விஜயலட்சுமி, மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் சிறப்பு ஆசிரியர்கள் இளவரசன், லதா, உடற்கல்வி இயக்குனர் கட்பின் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படத்தின் மறு வெளியீட்டு ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் படையப்பா படம் இயக்குனர் KS ரவிக்குமார் கூட்டணியில் கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் நடிகர்கள் சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், செந்தில் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் AR ரகுமானின் பாடல்கள் இந்த திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு வழிவகை செய்தது. இதனைத் தொடர்ந்து படையப்பா திரைப்படத்தின் மறு வெளியீட்டு ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். மொராக்கோவின் ஃபெஸ் நகரில் ஏற்பட்ட கட்டட விபத்தில் 22 பேர் உயிரிழந்து உள்ளனர். மொராக்கோவின் இரண்டாவது பெரிய நகரமான ஃபெஸ் நகரில் 2-4 தள கட்டடங்கள் திடீரென இடிந்து விழுந்ததில் 22 பேர் உயிரிழந்தனர். மேலும் கட்டட இடிபாடுகளில் 16 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பின்னர் விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் இடிபாடுகளில் எத்தனை பேர் சிக்கியிருக்கலாம் என்பது குறித்தும் தகவல் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் ஜெர்மனி சிறப்பாக விளையாடி ஸ்பெயின் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜெர்மனி, ஸ்பெயின் அணிகள் மோதின. இதில் ஜெர்மனி அணி சிறப்பாக விளையாடி 3-2 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதைத் தொடர்ந்து இந்திய அணி 4-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை தட்டி சென்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 96,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து
12,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 96,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,05,168 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 209 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 189 புள்ளிகள் அதிகரித்து 84,580 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 62 புள்ளிகள் அதிகரித்து 25,821 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் புகழாரம். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் பாரதியார் ஆற்றிய பங்களிப்புகள் ஒப்பில்லாதவை என சுட்டிக்காட்டல். சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி. தாய்மொழியான தமிழின் மகத்துவத்தை உலகறிய செய்தவர் பாரதியார் என்று கூறி பெருமிதம். கேரளத்தில் 2ஆம் கட்டமாக வடபகுதியில் உள்ள 7 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு. கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் வாக்களித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். வெனிசுலா கடற்பகுதியில் ஓர் எண்ணெய் கப்பலை அமெரிக்க படையினர் கைப்பற்றியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தகவல். எண்ணெய் போக்குவரத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி கொண்டு சென்றதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.